மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் வரலாம்? இன்றைய காலகட்டத்துல நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இந்த ஆண்மை குறைபாட்டை எப்படி நம்ம சரி செய்வது? குறைபாடு தான், இது ஒரு நோய் அப்படின்னு கிடையாது. நார்மலா பார்த்தோம்னா ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி. முக்கியமாக நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். ரொம்ப நாளா ஹேர் ஃபால் இருக்கு, தலைமுடி உதிர்தல் இருக்கு. அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுறதே நம்ம உடல்ல அப்சார்ப்ஷன் சரியா நடக்கல. ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. சின்னதா ஒரு ஒர்க் பண்ணாலோ, இல்ல ஒரு நாள் முழுவதும் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல எனக்கு ரொம்ப பாடி பெயினா இருக்கு, டயர்டா ஃபீல் பண்றேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே எனக்கு டயர்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே நிறைய ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை இருக்கு. சிலருக்கு என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம், டிசீஸ் இருந்து அதை தொடர்ந்து இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள். நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னே தெரியாம இருந்துட்டு அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுது. சரி, இந்த சர்க்கரை நோயோட அளவு, சர்க்கரையோட ரத்தத்துல சர்க்கரை அளவு முக்கியமாக இந்த HbA1c அப்படின்னு சொல்றோம். இதோட அளவு 8, 9, 10 வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி செமன் குவாலிட்டி குறையறதோ, ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதோ, எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதோ இருக்கு. அப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், எப்படி சர்க்கரை நோய் இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு நரம்புகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இடுப்புக்கு கீழே, அந்த பெல்விக் போன்ல இருந்து கீழே வரைக்கும், நம்ம கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லலாம். இதனாலதான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கால் பாதங்கள்ல ஒரு உணர்வே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட காட்டுவாங்க, மேம் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் தொடுறேன், எனக்கு உணர்வே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வே இல்லாத ஒரு நிலை. அப்போ நரம்புகள் பலவீனம் ஏற்படுற நிலை சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அது ஒன் ஆஃப் தி மெயின் சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது இதனாலதான் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால எரெக்ஷனே கம்ப்ளீட்டா இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்க எடுக்க நல்லாவே எரெக்ஷன் ப்ராப்ளம் கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் இரவு நேரத்தில் நைட் ஃபால் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்துல இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு, 19, 20, 25 வயதுல இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம், தூக்கத்துல எனக்கு ஸ்பெர்ம் லீக் ஆகிற மாதிரி இருக்கு, இதனாலேயே வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரேன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷலா உணவு முறைகளும் மருந்து முறைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நம்ம உணவில் அதிகமான கவனம் செலுத்தணும்னா, கால்சியம், புரோட்டீன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட காலத்துல நமக்கு உடல் எடை குறைஞ்சுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம உடல் எடையை பார்க்கும்போது எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா, நிச்சயமாக அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். உடனடியாக அதுக்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செமன் அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான கவுண்டிங்ஸ் இருக்கு, நார்மல் கவுண்டிங்ஸ் இருக்கா, மார்பாலஜி எப்படி இருக்கு, திக்னஸ் எப்படி இருக்கு, மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்ததாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா சிம்பிளா நம்ம வீட்டிலேயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இது. நைட்ல நிறைய பேருக்கு நைட் ஃபால் ஆகுது பிரச்சனை இருந்தாலோ, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கு, எரெக்ஷன் ப்ராப்ளமே இல்லை, இது பொதுவாக நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள் மைல்டா ஒரு ட்ரெமர் இருந்துகிட்டே இருக்கும். கைகளை நேரா வச்சு பார்க்கும்போது மைல்டா ஒரு ட்ரெமர் இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, நான் சொல்றேன், இந்த சிம்பிளான ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணணும். பட் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு 2 மாதங்களுக்காவது இதை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா, ஆண்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசின்ஸ்லாம் நிறைய வெளியில ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணாவே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவை அப்படின்னா, முதல்ல துளசி விதைகள் நமக்கு தேவைப்படுது.
துளசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது கிருமிகள் நம்ம தாக்குது அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிடக்கூடியது துளசி தான். துளசி விதைகள், கருந்துளசி விதைகளா இருந்தா இன்னும் சிறப்பு. இந்த கருந்துளசி விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட கருந்துளசி விதைகளை லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்துடணும். இது 100 கிராம் இருக்குன்னா இதனோட மற்ற மூலிகைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் போதும். என்னென்ன மூலிகைனா, ஓரிரு தாமரை எடுக்க போறோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, ஓரிரு தாமரை, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, இது 2ம் எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா நெரிஞ்சில், அதிமதுரம், இதனோட பொடிகளும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ எல்லா பொடியும் ஒண்ணா கலந்து அந்த துளசி விதைகளோட சேர்த்து கலந்து நம்ம எடுத்து வைக்கணும். இதை எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் சாறுல தான் இது வந்து சாப்பிடணும். டெய்லி காலை இரவு 2 வேளையும் நெல்லிக்காய் சாறுல சாப்பிடும்போது அதிகமான பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதற்காக அப்படின்னா, நெல்லிக்காய் பேசிக்காவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், சர்க்கரை நோயை குணமாக்கும், நரம்புகளுக்கு நல்லது. ஒரு அரை நெல்லிக்காய் அளவு கூட போதும். எடுத்து நல்லா நம்ம அரைச்சு அந்த சாறு எடுத்து அதுல தண்ணி விட்டு ஒரு 100 ml அளவுக்கு நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி 1 ஸ்பூன் அந்த நெல்லிக்காய் சாறு தண்ணியில போட்டு கலந்து குடிச்சிடணும். இத காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ தொடர்ந்து நெல்லிக்காய் சாறுல இந்த பொடிகளை போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இதை தாண்டி அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ இதுல நான் சொன்ன இந்த மூலிகைகளை ஓரிரு தாமரை, நெரிஞ்சில், துளசி விதை, இது எல்லாமே மருந்தாகவும் காயகற்ப மருந்தாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காயகற்ப மருந்து எப்படி எடுக்கணும்? இப்ப நான் சொன்னது நம்ம வீட்லயே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஒரு 2 மாதங்களுக்குள்ள நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ முன்னாடியே நம்ம வந்து செமன் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இதை மருந்தாகவும் நம்ம எடுக்கலாம். காயக்கருப்பை மருந்தாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இதை தேன்ல கலந்து சாப்பிடணும். காயக்கருப்பை மருந்தை தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, பட் இதை வந்து உணவுக்கு முன் சாப்பிடணும். உணவுக்கு முன் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இதனால அந்த ஸ்பெர்ம் கவுண்ட், எரெக்ஷன் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் நிறைய பேருக்கு இருக்கும், உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கு, ஸ்டாமினா குறைவாக இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மெடிசன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள் நிறைய எடுக்கணும். முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, தவசிக்கீரை, பாலக்கீரை, இந்த கீரை வகைகளை தொடர்ந்து சாப்பிடணும். வாரத்திற்கு 2 முறையாவது தூதுவளை கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை, எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்பெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லலாம், அந்த பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக குணமாகும். பட் பொறுமையா நான் சொன்ன மாதிரி அந்த அந்த நாள் அளவுபடி கரெக்டா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.